வணக்கம் நண்பர்களே. உங்கள் இரத்த நாளங்களுக்குள் சைலண்டாக படியக்கூடிய கொழுப்பு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை அறிகுறியும் இல்லாமல் திடீரென மாரடைப்பு என்னும் பேரபாயத்தை விளைவிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆபத்து நமக்குள்ளே மறைந்திருக்கலாம், ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த அமைதியான அபாயம் நம்மை தாக்காமல் தடுக்க நம் சமையலறையில் இருக்கும் ஒரு சாதாரண பொருள், ஆனால் அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் நமக்கு உதவப் போகிறது. அந்த பொருள் வேறு எதுவும் இல்லை, பூண்டுதான். இந்த அதிசய பூண்டை நாம் எப்படி சரியாக பயன்படுத்தி நமது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, இரத்த குழாய்களை சுத்தப்படுத்தி அதன் நெகிழ்வு தன்மையை மீட்டெடுப்பது என்று இந்த பதிவில் அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்க போகிறோம். இரத்த குழாய் அடைப்பு ஒரு அமைதியான அபாயம். முதலில் இரத்த குழாய் அடைப்பு என்றால் என்ன, அது ஏன் அவ்வளவு ஆபத்தானது என்பதை சற்று அறிவியல் ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் உள்ள சில கொழுப்பு துகள்கள், குறிப்பாக LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்ற சுருக்கம்தான் LDL. இது கெட்ட கொழுப்பு மெதுவாக நம் இரத்த நாளங்களின் சுவர்களின் உட்புறம் படிய ஆரம்பிக்கிறது. மருத்துவர்கள் இதைத்தான் தமனி தடிப்பு என்று அழைக்கிறார்கள். வருடக்கணக்கில் இந்த கொழுப்பு படிமங்கள் அதிகரித்து இரத்த நாளங்கள் குறுகி போகின்றன, இறுகி போகின்றன. இதனால்தான் இதயத்திற்கான இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. இந்த கொழுப்பு அடைப்பு அதிகமாகும் பொழுது இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் கிடைக்காமல் போகின்றன. இதனால் கடும் நெஞ்சுவலி, மாரடைப்பு, ஏன் சில சமயங்களில் பக்கவாதம் கூட ஏற்படுகிறது. நமது உடலில் LDL அதாவது கெட்ட கொழுப்பு, HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நல்ல கொழுப்பு இது என இரண்டு வகைகள் இருக்கின்றன. கெட்ட கொழுப்பே அடைப்பை உருவாக்குகிறது, ஆனால் நல்ல கொழுப்பான HDL ஒரு சக்தி வாய்ந்த சுத்திகரிப்பு பணியாளரை போல செயல்படுகிறது. இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கின்ற கெட்ட கொழுப்பை அப்புறப்படுத்தி அதை கல்லீரலுக்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்கிறது. எனவே நம்முடைய நோக்கம் கெட்ட கொழுப்பை குறைக்க வேண்டும், நல்ல கொழுப்பை அதிகரிக்க வேண்டும். இதற்குத்தான் பூண்டு ஒரு அற்புதமான இயற்கை துணையாக நமக்கு உதவுகிறது. பூண்டின் உண்மையான சூட்சுமம் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது? பூண்டு என்பது சமையலுக்கு வாசனை தரும் ஒரு பொருள் மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் பாரம்பரிய சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதய நோய்களை தடுக்கவும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகாத்தான மூலிகை. பூண்டின் இந்த அசாத்தியமான மருத்துவ சக்திகளுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அல்லீசின். இது ஒரு கந்தக சேர்மம். பூண்டின் உண்மையான ரகசியம் அதை நசுக்கும் பொழுது அல்லது வெட்டும் பொழுதுதான் வெளிப்படுகிறது. முழு பூண்டை விட இவ்வாறு நசுக்கப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட பூண்டில்தான் இந்த அல்லீசின் வேதிப்பொருள் முழுமையாக உருவாகிறது. அதனுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த அல்லீசின் தான் பூண்டின் பெரும்பாலான இதய பாதுகாப்பு குணங்களுக்கு அறிவியல் ரீதியாக அடித்தளமாக அமைகிறது. த ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் என்ற புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வு இதழ் வெளியிட்ட ஆய்வு கட்டுரைகளில் பூண்டில் இருக்கின்ற சத்துக்கள் இதய நோய் தடுப்பில் ஆற்றி வரக்கூடிய பங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட உண்மை. பூண்டு நம்முடைய இதய ஆரோக்கியத்திற்கு பல முக்கியமான வழிகளில் துணை நிற்கிறது. அதன் பிரதான நன்மைகளை இப்போது அறிவியல் சான்றுகளுடன் நாம் பார்க்கலாம். கோக்ரேன் ஆய்வு போன்ற பெரிய அளவிலான ஆய்வுகளின்படி பூண்டை தொடர்ந்து உட்கொள்வது உடலில் இருக்கிற மொத்த கொழுப்பு, குறிப்பாக ஆபத்தான LDL கெட்ட கொழுப்பின் அளவை கணிசமான அளவு குறைக்க உதவக்கூடும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. பூண்டின் தொடர்ச்சியான பயன்பாடு கெட்ட கொழுப்பை சுமார் 10 முதல் 15% வரை குறைக்க உதவலாம் என்றும் சில ஆய்வு அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன. இது இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த வழிமுறை. இரண்டாவது, இரத்த அழுத்தத்தை பூண்டு சீராக்குகிறது. உயர் இரத்த அழுத்தம் தான் மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய அபாய காரணிகளில் ஒன்றாக இருக்கிறது. பூண்டில் உள்ள அல்லீசின் எனும் வேதிப்பொருள் இரத்த நாளங்களை விரிவடைய செய்து அதன் இறுக்கத்தை குறைக்க உதவுகிறது. இதனால் இரத்த ஓட்டம் எளிதாகி உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த அழுத்தம் சீராக பராமரிக்கப்படுகிறது. சர்க்குலேஷன் என்ற முக்கியமான
இதய மருத்துவ இதழ்களில் வெளியிடப்பட்ட கட்டுரைகள் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் பூண்டை உணவில் சேர்ப்பது மருத்துவ ரீதியான பலன்களை தருகிறது என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றன. 3. இரத்தம் உறைதலை பூண்டு தடுக்கிறது. பூண்டு இரத்தம் உறைதலை தடுப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. பூண்டில் இருக்கும் சில கந்தக சேர்மங்கள் இரத்த தட்டணுக்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி அபாயகரமான இரத்த கட்டிகள் உருவாவதை தடுக்க உதவுகிறது. இயற்கையாகவே இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய இந்த பண்பு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற அபாயங்களை குறைக்க பெரிதும் துணை புரிகிறது. இதை மருத்துவர்கள் தட்டணுக்கள் திரள்வதை தடுத்தல் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலத்தில் இதை இன்ஹிபிட்டிங் பிளாட்டலட் அக்ரிகேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். 4. பூண்டு தமனி தடுப்பை குறைக்க உதவுகிறது. பூண்டில் நிறைந்திருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களின் சுவர்களில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது. இதனால்தான் இரத்த நாளங்களின் சுவர்கள் சேதமடையாமல் ஆரோக்கியமாகவும் தேவையான நெகிழ்வுத்தன்மையுடனும் இருக்க இது உதவுகிறது. இதன் விளைவாக தமனி தடிப்பு ஏற்படும் வேகத்தை குறைக்க முடிகிறது. சரி, இந்த இயற்கையான பூண்டு வைத்தியத்தை செய்வதற்கு முன்பு சில முக்கியமான மருத்துவ விஷயங்களை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் பூண்டு உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவளிக்கும் ஒரு துணை உணவு மட்டும்தான். இது உங்கள் மருத்துவர் அளித்துள்ள மருந்துகளுக்கோ அல்லது மருத்துவ சிகிச்சைகளுக்கோ மாற்று கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே இதய நோய் இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையின்றி உங்கள் மருந்துகளை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. இரண்டாவதாக, பூண்டுக்கு இயற்கையாகவே இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆஸ்பிரின், வார்ஃபரின் போன்ற இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அல்லது உங்களுக்கு சமீபத்தில் அறுவை சிகிச்சை நடக்கப் போகிறது என்றால் இந்த வைத்தியத்தை முயற்சிப்பதற்கு முன் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றே ஆக வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை உணர வேண்டும். சிலருக்கு பூண்டை அதிக அளவில் சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல், வயிற்று உப்புசம் அல்லது வாய் துர்நாற்றம் ஏற்படக்கூடும். அதனால் முதலில் குறைந்த அளவில் ஆரம்பித்து உங்கள் உடல் எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பதை பார்த்து அதன் பிறகு அதனுடைய அளவை அதிகரிப்பதுதான் சிறந்தது. இரத்த குழாய் அடைப்பு நிவாரணத்திற்கு பாரம்பரிய பூண்டு பால் செய்முறையை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் பாரம்பரியத்தில் இந்த முறையைத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த முறையில் சக்தி வாய்ந்த பூண்டு பாலை எப்படி தயாரிப்பது என்பதை விளக்கமாக நாம் பார்க்கலாம். தேவையான பொருள்கள்: ஒரு பெரிய டம்ளரில் பால் சுமார் 200 மில்லி இருக்கலாம். நாட்டுப்பூண்டு பற்கள் 3 முதல் 4 இருக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி இருக்க வேண்டும். கரு மிளகு தூள் 1 சிட்டிகை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் 3 அல்லது 4 பூண்டு பற்களை எடுத்து அதன் தோலை உரிக்க வேண்டும். ஒரு சிறிய உரலில் இந்த பூண்டு பற்களை போட்டு அவற்றின் சத்து வெளியேறுமாறு லேசாக நசுக்க வேண்டும். முழுமையாக மை போல் நசுக்கிவிடக் கூடாது. பூண்டு பல் லேசாக உடைக்கப்பட்டால் போதும். நசுக்கப்பட்ட பூண்டை சுமார் 5 நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதில் இருக்கிற அல்லீசின் முழுமையாக உருவாகும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பாலை ஊற்றி சூடுபடுத்த வேண்டும். பால் கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் நசுக்கி வைத்திருக்கிற பூண்டை அதில் சேர்க்க வேண்டும். அத்துடன் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூளையும் 1 சிட்டிகை மிளகு தூளையும் சேர்க்க வேண்டும். மஞ்சள் தூள் சிறந்த கிருமி நாசினி, அத்துடன் அழற்சி எதிர்ப்பியாகவும் செயல்படுகிறது. மிளகில் உள்ள பெப்பரின் என்னும் வேதிப்பொருள் பூண்டு மற்றும் மஞ்சளின் சத்துக்களை நம் உடலுக்கு முழுமையாக உறிஞ்சு கொள்ள உதவுகிறது. இப்போது அடுப்பை மிதமான தீயில் வைத்து 5 முதல் 7 நிமிடங்கள் வரை நன்றாக கொதிக்க விட வேண்டும். பூண்டு நன்கு வெந்து அதனுடைய மருத்துவ சத்து பாலில் முழுமையாக இறங்க வேண்டும். அதன் பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு பாலை ஒரு டம்ளரில் வடிகட்ட வேண்டும். பூண்டு பற்களை நன்கு மசித்து அதன் சாற்றையும் பாலுடன் கலப்பது அல்லது முடிந்தால் பூண்டுடன் அப்படியே குடிப்பது அதிக பலனை தருகிறது. இந்த பூண்டு பால் குடிக்க தகுந்த சூட்டுக்கு வந்ததும் இரவு தூங்க போவதற்கு
சாப்பிடுவதற்கு சற்று முன்னதாக அருந்த வேண்டும். பூண்டு பாலை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும்? மாற்று வழிகள் உண்டா? அதை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த சக்தி வாய்ந்த பூண்டு பாலை நீங்கள் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் குடித்து வரலாம். தினமும் குடிக்க தேவையில்லை. ஏனென்றால் தொடர்ந்து அதிக அளவில் பூண்டு எடுப்பது சிலருக்கு உடல் சூட்டை அதிகரிக்க செய்யும். நினைவில் கொள்ளுங்கள், எந்த இயற்கை வைத்தியமும் ஒரே நாளில் மாயாஜாலம் செய்யாது. பொறுமையுடன் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மட்டுமே நல்ல பலன்களை நிச்சயம் தரும். ஒருவேளை உங்களுக்கு பால் ஒவ்வாமை இருந்தால் தினமும் காலை உணவுக்கு பிறகு 1 அல்லது 2 பச்சை பூண்டு பற்களை நசுக்கி 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரோடு சேர்த்து சாப்பிடலாம். இதுவும் கிட்டத்தட்ட இதே ஆரோக்கிய பலன்களை தரக்கூடியது. ஆனால் வெறும் வயிற்றில் மட்டும் இதை சாப்பிடக்கூடாது. அது சிலருக்கு கடுமையான நெஞ்செரிச்சலை உருவாக்கலாம். நண்பர்களே, பூண்டு என்பது நம் இதய ஆரோக்கியத்திற்கு கிடைத்த இயற்கையின் அரிய வரம் என்று அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. கெட்ட கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த துணை உணவாக இருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பூண்டு மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்து விடும் என்று நம்பாதீர்கள். இது ஒரு வலிமையான ஆதரவு அமைப்பு, அவ்வளவுதான். இந்த அற்புத பூண்டு வைத்தியத்துடன் சீரான உணவு பழக்கம், தவறாமல் செய்யக்கூடிய உடற்பயிற்சி, புகையிலை மற்றும் மது பழக்கங்களை தவிர்ப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் நீங்கள் உறுதியாக கடைபிடிப்பது மிக மிக அவசியம். பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வி: இந்த சக்தி வாய்ந்த பூண்டு பாலை வாரத்திற்கு எத்தனை நாட்கள் குடிப்பது என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள்? அல்லது இந்த வைத்தியத்தை நீங்கள் இதற்கு முன் முயற்சி செய்தது உண்டா? உங்கள் அனுபவங்களையும் இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் இப்போதே கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த விரிவான தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் தவறாமல் ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த சிறிய தகவல் கூட யாருக்காவது ஒரு பெரிய உதவியாக, ஒரு உயிர் காக்கும் மருந்தாக உதவக்கூடும். இதுபோல் அறிவியல் பூர்வமான பல பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய RR Views and Facts சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.